visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா தமிழ்நாடு கரூர்ல இருக்கிற தாந்தோன்றிங்கிற இடத்துல இருக்கிற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில், இதை தாந்தோன்றி பெருமாள் கோவில்னு சொல்லுவா. இந்த கோவிலை பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கோவிலுக்கு 2 நுழைவாயில் இருக்கு. மேற்கு நோக்கிய நுழைவாயில், பிரதான நுழைவாயில். இந்த மேற்கு நோக்கிய பிரதான நுழைவாயில் பக்கத்திலேயே கோயிலோட தேரும் இருக்கு. இதே மாதிரி மேற்கு நோக்கிய நுழைவாயில் மாதிரியே தெற்கு பக்கத்திலேயும் ஒரு நுழைவாயில் இருக்கு. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. அதற்கு மாறாக மேற்கு நுழைவாயில் பக்கத்துல ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல வெங்கட்ரமண பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தரார். மேற்கு நுழைவாயில் வழியா உள்ள போனா அங்க பல தூண்களை கொண்ட பிராகாரம். அந்த பிராகாரம் வழியா போனா ஒரு ஸ்தம்பத்தை அடையலாம். அந்த ஸ்தம்பத்தோட கீழ்ப்பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கு. இந்த ஸ்தம்பத்தை தாண்டி பக்தர்கள் சுமார் 25-30 படி மேலே ஏறி போனோம். அந்த இடத்துல ஒரு நெய்வேத்திய பீடம், ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு. அதற்கு பக்கத்திலே ஒரு கருடாழ்வார் விக்கிரகம் மூலஸ்தானத்தை பார்த்தவாறு இருக்கார். மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்துல மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல 2 துவாரபாலகர்கள் கம்பீரமா காணப்படுறா. மூலஸ்தானத்துல தாந்தோன்றி பெருமாள் எனும் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி பெருமாள் வந்து நின்ற கோலத்துல மேற்கு நோக்கி கம்பீரமா 4 கரங்களுடன் காணப்படுறார். அவரோட மேற்கரங்கள் 2த்துல ஒரு சங்கு சக்கரமும் வச்சுருக்கார். இங்க இருக்கிற மூலவர் சுயம்பு பெருமாள் ஆவார். அதனால்தான் இவர் தாந்தோன்றி பெருமாள்னு சொல்றா. மூலவர் சன்னதியே பார்க்கும்போது ஒரு குகைக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பக்தர்கள் மனசுல ஏற்படுத்தும். 10 அடி உயரம் கொண்ட இந்த தாந்தோன்றி பெருமாள் அங்க இருக்கிற கற்பாறையில பதிஞ்ச மாதிரி காணப்படுறார். பார்க்க ரொம்ப கம்பீரமா இருக்கார். இந்த கோவிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க வந்து தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. ஏன் தனி சன்னதி கிடையாது அப்படின்னா, தாந்தோன்றி பெருமாளோட மார்பு பகுதியிலேயே தாயார் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறதா ஒரு ஐதீகம். இதுக்கு பக்கத்துல நவீனமா கட்டப்பட்ட ஸ்ரீனிவாச கல்யாண மண்டபம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீனிவாச கல்யாண ஹால் அப்படின்னு சொல்றா. இங்க பெருமாள் சம்பந்தப்பட்ட அனைத்து கல்யாண உற்சவங்களும் மிகவும் சிறப்பா நடைபெறும். இந்த இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண காட்சியை வந்து அப்படியே தேக்கு மரத்துல செஞ்சு வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பிரமிப்பூட்டும் விதமா இருக்கு. அங்க வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோட ஆகாசராஜன், மகாதேவர், பிரம்மா மற்றும் பிற தெய்வங்கள் காணப்படுறார். இந்த கோவில்ல மேற்கு நோக்கிய ஒரு வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இந்த வீர ஆஞ்சநேயர் பக்கத்திலே ஒரு பால ஆஞ்சநேயர், பால கருடன் இவாளோட விக்கிரகங்களும் இருக்கு. கோவில் வளாகத்துக்குள்ளேயே கோவிலுக்கான ஒரு அலுவலகம் இயங்கி வருது. அதே மாதிரி சமய நூல்கள்லாம் வச்சு ஒரு கோவிலுக்கான ஒரு நூலகமும் இருக்கு. பக்தர்கள் வசதிக்காக இந்த கோவில்ல லிஃப்ட் இருக்கு. அதே மாதிரி வயசானவர்களுக்காக இங்க வந்து வீல் சேர் வசதியும் இருக்கு. இந்த கோவிலுக்கு பிரத்யேகமா ஒரு புஷ்கரணி இருக்கு. பக்தர்கள் இந்த கோவிலை தென் திருப்பதி அல்லது தட்சிண திருப்பதின்னு அழைக்கிறார். இந்த கோவிலை பத்தி யாருக்காவது வேற விவரங்கள் வேணும் அப்படின்னா, கோவிலோட தேர் பக்கத்திலேயே வந்து தனலட்சுமி பூக்கடை இருக்கு. இந்த தனலட்சுமி பூக்கடையில் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். அவளோட டெலிஃபோன் நம்பர் வந்து 9345807446. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.